أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى في القرآن: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றிலே எப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தபியீன்கள், தபஉ தபியீன்கள், இமாம்கள், அடியார்கள், குறிப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னும் நிலவட்டுமாக. விக்னர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால மீண்டும் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்களில் நாம் சொல்லியிருந்தது போல இந்த வாரத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாடங்களை நம்ம வரிசையாக நம்ம தொடங்க இருக்கிறோம். நம்ம இதற்கு முன்னாடி, நோன்புக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கடைசி என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? யாராவது ஒரு சொல்ல முடியுமா? நோன்புக்கு முன்னாடி கடைசியா பார்த்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்? நோம்பு எல்லாரும் மறந்துட்டாங்களா தெரியலையே. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எல்லாரும் கிளாஸ் தான் இருக்கிறீங்களா? அதை கேட்டுக்கிறணும். ஒரே ஒரு சகோதரி மட்டும் ரீப்ளை கொடுத்துருக்குறாங்க, பாக்கி யாருமே ரீப்ளை பண்ணல. நாம் கடைசியாக என்ன சப்ஜெக்ட் எடுத்தோம்? கடைசி நம்ம எந்த பாடத்தோட முடிச்சோம்? கிளாஸ்ல எல்லாரும் இருக்கீங்கன்னா எஸ் போட்டு விடுங்க. 2 பேர் தான் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3, 5, 6. கிளாஸ்ல 11 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் கிளாஸ்ல இருக்கிறீங்க. அதுல 6 பேர் தான் கிளாஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பாக்கி யாருமே சொல்லலையே. சரி, இல்லைங்களா? நம்ம கடைசியா வந்து அக்கீதாவுடைய சப்ஜெக்ட்ல நம்ம தௌஹீதுடைய வகைகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். தௌஹீத் என்றால் என்ன? அந்த தௌஹீது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? அதனுடைய விளக்கம் என்னங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதுல தௌஹீது ருபூபிய்யா, அதே மாதிரி தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத், 3 அம்சங்களை விளக்கமா நம்ம என்ன செய்றோம், படிக்க இருக்கிறதாக சொல்லியிருந்தோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் முதலாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, பொதுவா அக்கீதா பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம், மீண்டும் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நான் இந்த செய்தியை சொல்றேன். அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். அந்த எப்படி ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போடுறோமோ அது போல அந்த வீட்டினுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போல
இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ஒரு மனிதன் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அக்கிதாவில் சரியான முறையில பயணித்தால் மட்டும்தான் நினைச்ச முடியும். இஸ்லாத்துல அவனால் நிலைத்திருக்க முடியும். அந்த அடிப்படையில நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் நம்ம ஏற்கனவே படித்திருப்போம். நமக்கு தெரிஞ்சது தானே. இது எல்லாரும் நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற நிலையில விட்டுறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா எப்பவும் யாருடைய உள்ளத்தை மாற்றுவான் என்று தெரியாது. உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. யா முக்கல்லிபுல் குலூப் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்விடத்துல அதிகமா கேட்ட ஒரு துவா. யா முக்கல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் அப்படின்னா. யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் மீது நீ என்ன செஞ்சிரு? நிலை பெறச் செய்வாயாகன்னு கேட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம. அப்போ அதே போல நாம் ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதக்கூடிய ஒரு சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹால ஓதப்படக்கூடிய ஒரு வசனம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழியை காட்டுனோம். இதெல்லாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப அதை ஓதுவதற்கும், திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கும் ஏன் அதை நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, எப்ப வேணாலும் மனிதனுடைய உள்ளங்கள் என்ன செய்யலாம்? அப்படியே புரண்டு விடலாம். எப்ப வேணாலும் வழி தவறி செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 கைகளுக்கு 2 விரலுக்கு மத்தியில இருக்க அப்படியே புரட்டி போட்டுருவாங்க. அதான் அந்த அந்த உள்ளம் எப்போதும் ஒரே மாரி இருக்கணும் அப்படின்னா, நாம் கற்கின்ற கல்வியை திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டே இருக்கணும். தெரிந்தது தானே, ஏற்கனவே சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க, ஏற்கனவே தெரியும் தானே, அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு முறை படிக்கும் பொழுது ஒரு விளக்கம் இருக்கும். இன்னொரு முறை படிக்கும் பொழுதும், அல்லது இன்னொரு ஆசிரியரிடத்துல படிக்கும் பொழுதும், அது இன்னும் கூடுதலான விளக்கத்த நம்ம என்ன செய்யும் தரும். தெரிஞ்சது என்று அசால்ட்டா நினைச்சு விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதனால முதல்ல அந்த செய்திய நம்ம வந்து இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறோம். சில பேர்லாம் இன்னைக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நெறைய பேருடைய கல்வி எப்படி இருக்குன்னா, தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தராங்க. புதுசா ஒண்ணும் சொல்லி தரல அப்படிங்கிறாங்க. தெரிஞ்ச விஷயத்தை பொழுது அதுக்கு ஒரு நன்மை உண்டு. அதே நேரத்துல நாம் வழி தவறாமல் இருப்பதற்கான ஒரு நிலை என்ன செய்யும் இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். இன்றைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. தௌஹீதை பேசக்கூடிய எத்தனையோ பேர். தௌஹீதை சரியான முறையில விளங்கிய மக்கள் எத்தனையோ பேர். தௌஹீதை இந்த மக்கள் இந்த உலகத்துல அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல தௌஹீத வந்து பல இடங்கள்ல ஆ மக்களுக்கு கேட்கும்படி ஆ பிரச்சாரம் செய்தவர்கள். பேப்பர் மூலமாக, ஒலிபெருக்கியின் மூலமாக, வலைதளங்களின் மூலமாக பல நிலைகள் என்ன செஞ்சாங்க? தௌஹீதினுடைய பிரச்சாரத்த கொண்டு போனாங்க. குறிப்பா சொல்வதாக இருந்தால், தமிழ்நாட்டில் நல்லா விளங்கிக்கோங்க. தமிழ்நாட்டில் தௌஹீத் என்பது வளர்வதற்கு மிக முக்கிய புள்ளியாக இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு சரியான தௌஹீதுல இல்ல. இதான் முக்கியமான விஷயம். அதான் சொல்றேன் நான் உங்களுக்கு. இது ஒரு படிப்பினைக்காண்டி சொல்றேன். நமக்கு தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி நான் இந்த செய்திய உங்களுக்கு நான் முதலாவது பதிவைக்கிறேன். அப்போ தௌஹீத பிரச்சாரம் செஞ்சவங்களே தௌஹீதுல என்ன செய்யல? இல்ல. அதான் விஷயம் இங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே இது. நம்ம ஏற்கனவே படிச்சாச்சுல்ல. அப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அதுல ஆழமாக சிந்தித்து நாம் படிக்க வேண்டியிருக்கிறோம். அதனாலதான் நம்ம கடந்த வகுப்புல வந்து தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீதை ஏன் பிரித்திருக்கிறாங்க? அந்த தௌஹீது எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாங்க? அதனுடைய ஒவ்வொரு வகைக்கும் எதன் அடிப்படையில அத ஆதாரமா கொண்டு அத பிரிச்சாங்க? அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்? கடந்த வகுப்புல நாம் படிச்சிருந்தோம். அத ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிப்பீட் அதாவது திரும்ப ஒரு முறை அத நான் வாசித்து விடுகிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள் நம்ம என்ன செய்ய போவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது தௌஹீத் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அஹத் சொல்றோமா இல்லையா? வாஹித் அஹத்னா ஒருமை. அந்த அஹத் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் தௌஹீத். ஓகேவா? இந்த தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, தௌஹீத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மொழி ரீதியாக என்ன அர்த்தம் என்று சொன்னா, ஒருமைப்படுத்துதல் அப்படிங்கிறது அர்த்தம். மொழி ரீதியாக தௌஹீத் என்ற சொல்லுக்கு ஒருமைப்படுத்துதல். இஸ்லாமிய வழக்கில் நாம் படித்திருக்கிறோம். எல்லா சொல்லுக்கும் 2 அர்த்தங்களை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஒன்று அதனுடைய மொழி ரீதியாக சொல் ரீதியான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும். இன்னொன்று இஸ்லாமிய வழக்கில் இதனுடைய சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இஸ்லாமிய வழக்கில் இதனுடைய விளக்கம் என்ன? அப்படிங்கிற 2 மெத்தேடும் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கும்.
அப்ப தௌஹீதுங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தம் என்றால் ஒருமைப்படுத்துதல். இஸ்லாமிய வழக்கில் இதனுடைய அர்த்தம் என்ன, ஒருமைப்படுத்துதல் என்ன அப்படிங்கறத விளக்கி இங்க கொடுக்குறாங்க. என்னது? அத்தௌஹீத் என்பது அல்லாவை அவனுக்கு மட்டுமே உரிய ருபூபிய்யா, உலூஹிய்யா என்னும் அஸ்மாய் வ சிஃபாத்தின் தனித்தன்மைகளில் அவனை ஒருமைப்படுத்துவது என்பதுதான் இஸ்லாமிய வழக்கில் இதனுடைய பொருளாகும். அப்படி விளக்குறாங்க. ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஒண்ணு இல்ல, ரொம்ப இலகுவான முறையில நாம் அதை மனதில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ளலாம். என்ன? அதாவது மொழி ரீதியான அர்த்தம் என்றால் ஒருமைப்படுத்துதல். இஸ்லாமிய வழக்கில் எதை ஒருமைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு உரிய ருபூபியத்திலும், அவனுக்கு உரிய உலூஹியத்திலும், அவனுக்கு உரிய அஸ்மாய் வ சிஃபாத்திலும் இந்த 3 விஷயத்தில் அவனை ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீத் அப்படிங்கிறத நினைச்சா நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த தௌஹீத் என்பது வெறுமனையாக ஆதாரம் இல்லாமல் புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறையா இல்ல. மார்க் அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் இது நினைச்சிருக்கிறாங்க, தௌஹீதுங்கிற வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் இது குர்ஆன்லயே இதுக்கு நினைச்சு ஆதாரம் நினைச்சது இருக்கிறது. ஷேக் அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தௌஹீதும் தௌஹீதுடைய வகைகளும் குர்ஆனுடைய சுன்னாவினுடைய குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஏராளமான ஆதாரங்கள் இதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்திய உலமாக்கள் அதை நினைச்சிருக்க நமக்கு 3 பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தௌஹீத் என்பது புதிதாக முளைத்த ஒரு சொல் அல்ல. இன்னைக்கு நிறைய இடங்கள் நான் பார்க்கிறோம், இவரெல்லாம் தௌஹீத்வாதிகள் அப்படிங்கிறாங்க. தௌஹீத்வாதிகள் சொன்னாலே வஹாபிகள் அப்படிங்கிறாங்க. இப்படி பிரிச்சு பாக்குறாங்க. ஏன் இவங்களை வஹாபின்னு சொல்றாங்க? ஏன் இவங்களை தௌஹீத்வாதின்னு சொல்றாங்க? ஏன் தௌஹீத்வாதி வந்தா ஒரு மாதிரியான போக்கு இன்னைக்கு மக்களுடைய மனநிலை ஆகிறது? உண்மையிலே தௌஹீதுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத மக்கள் விளங்கி இருந்தால் இந்த வார்த்தை நிச்சய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ சமூகத்துல வேண்டாத ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையில இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் பார்க்கப்படுறாங்க. பாக்குறோமா இல்லையா? நம்ம நாட்டினுடைய நம்ம தமிழ்நாட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழல் பரவாயில்லதான். ஒரு காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தௌஹீத்வாதிகள் ஒரு சுன்னத் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பள்ளியில போய் தொழுதாங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச சம்பவத்தை நான் சொல்றேன். ஹக்காட்டு இது உண்மையான சம்பவம். எனக்கு நான் மதரசாக்கள்ல ஓதுற காலங்கள்ல மதரசால ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்கள் எனக்கு சொன்ன செய்தி இது. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க ஊர்கள்ல அந்த நீங்க எடுத்து பார்க்கலாம். நம்ம திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தர்காக்கள்லாம் ரொம்ப, அதுவும் குறிப்பா முதலியார்பட்டி பெரிய தர்காவுக்கு பேர் போன ஊர். எப்படி நாகூர் பேர் போனது அதே மாதிரி இங்கேயும் பேர் போன ஒரு ஊர் தான் இங்க முதலியார்பட்டி சொல்லுவாங்க. ஆண்டவர் தர்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அங்க சில சுன்னத் ஜமாத் பள்ளிகள் இருக்குது. அங்க யாராவது ஒரு தௌஹீத் சிந்தனை உள்ள ஒரு மனிதன் தொழ போனாருன்னா அப்படியே அடிச்சிருவாங்க, கையோட தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுருவாங்க பள்ளிக்கு வெளியில. எங்கேயா நடக்குமா இப்படி? யோசிச்சு பாருங்க. நெஞ்சுக்கு மேல தக்பீர் கட்டி அவர் தொழுதுகிட்டு இருப்பாரு. தொழுதுகிட்டு இருக்கிறவங்கள அப்படியே 2 கையை பிடிச்சு அடிச்சுவாங்க, தூக்கி பள்ளிவாசல் வெளியே விட்டுருவாங்க. ஏன்னா தௌஹீத்வாதிகள் இங்கே தொழக்கூடாது. இப்படி பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான ஒரு கிருபையினால சத்தியம் எது, எது உண்மையான கொள்கை, எதன்பால் மக்களை அழைக்கணுங்கிற விஷயத்தை இன்னைக்கு நினைச்சுறாங்க, மக்களுக்கு சரியான முறையில் சொல்லப்பட்டதுனால இன்னைக்கு எதிர்ப்புகள் குறைவு. காலப்போக்கில் இப்போ முன்னாடி இருந்த ஒரு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூழல் இன்னைக்கு மாறி இருக்கிறது. இங்க எடுத்து பார்க்கலாம். 12 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையான இஸ்லாம் எது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு கட்டத்தை நினைச்சிருந்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாக்குறோமா இல்லையா? காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையில இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. என்னைக்கு அவங்க திருவிழா, கோயில், குளங்கள் மாதிரி ஏற்படுத்துற மாதிரி இவர்களும் பள்ளிவாசல், அதற்கான திருவிழா, அதற்கான சந்தனக்கூடு, அதற்கான கந்தூரி விழான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இவங்களும் விழாக்களை கூடி 2க்கும் ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. 2மே சமமா ஆக்கி நினைச்சிட்டாங்க. அப்படி அங்க இல்லாத அங்க என்னவோ அதான் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வித்தியாசம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப என்றைக்கு தௌஹீதுடைய பிரச்சாரம் கையில் எடுக்கப்பட்டு மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சோ, அன்னைக்குத்தான் இஸ்லாம் தெளிவான இஸ்லாத்துடைய உண்மைத்தன்மை விஷயத்த
மக்களுக்கு சொல்லுகிற பொழுதுதான் புரிஞ்சிச்சு. அதை சொல்லும் பொழுது அதை எதிர்த்தவங்க இந்த மக்கள் எல்லாரும் தௌஹீத்வாதிகள் சொன்னாலே ஒரு 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 வகையான பார்வை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே தௌஹீதுனா என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? அதை ஏன் இதை நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க? இந்த தௌஹீதுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு தெளிவாக டீப்பாக வேறு சில மதரசாக்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மதரசாக்கள்ல போய் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இருக்காது. இந்த சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட மேலோட்டமாகத்தான் அதை நடத்திட்டு நிச்சயமா போவாங்களே தவிர அதனுடைய உள்ள அர்த்தத்துல நிச்சய மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. அப்ப இப்படித்தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. நல்லா பாதுகாக்கணும். அப்போ தௌஹீத் என்பது ஒரு 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 பார்வைக்காக வேண்டி அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? அதை ஏன் கொண்டு வந்தாங்க? நீ இருக்க பாரு, இந்த கண்ணாடி தேடி நேரத்தை அதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலுமே இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் இருந்திருக்கிறது. நபி அவர்களும் தௌஹீதுடைய பிரச்சாரம் நினைச்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதற்கும் குர்ஆனில் நினைச்சிருக்குது, ஆதாரம் இருக்கிறது. அதை கொண்டுதான் நமக்கு உலமாக்கள் அதை பிரித்து கொடுக்கிறாங்க. நம் சமூகத்துல குழப்பங்களும் பிரிவுகளும் பிளவுகளும் ஏற்பட்டதனுடைய விளைவாக தௌஹீத் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட கொண்டு வந்து இதுதான் இஸ்லாத்தோட உண்மையான கொள்கை, இப்படித்தான் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும், இப்படித்தான் அல்லாஹ்வை நாம் நம்ப வேண்டும், இந்த விஷயத்துல எல்லாம் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு நினைச்சுக்கிறாங்க, வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த தௌஹீத் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தௌஹீதுக்கு 3 அம்சங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று முதன்மையான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா தௌஹீது ருபூபிய்யா. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா தௌஹீதுல் உலூஹிய்யா. மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். நம்ம தௌஹீது ருபூபிய்யா பற்றி நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். ரப் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் ருபூபியத். ரப் அப்படி சொன்னா எஜமான், நமக்கு எல்லாரும் தெரியும். ரப் அப்படி சொன்னா எஜமான், படைப்பாளன், ஹாலிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஹாலிக்கினுடைய இன்னொரு வார்த்தை ஒரு சொல்லுதான் ரப். ஆனால் ஹாலிக்குக்கும் ரப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹாலிக் அப்படி சொன்னா படைப்பாளன், அனைத்தையும் அனைத்தையும் படைத்தவன், படைக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஹாலிக். ஆனா ரப்புங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படி சொன்னா மனிதனுடைய எல்லா விஷயத்திற்கும் எஜமான் அவன் தான். இதான் விஷயம். ரப்புங்கிறது மனிதனுடைய எல்லா விஷயத்திற்கும், அதாவது மனிதனுடைய எல்லா அங்கங்களுக்கும் பொறுப்பு வகிப்பவன், மனிதனுக்கு எல்லா விஷயங்களும் மனிதனுடைய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு வகிப்பவன் ரப்பு, எஜமான். அவன்தான் எஜமான், அவன்தான் அவனுக்கு பொறுப்பாளி. அப்ப இந்த ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான் ருபூபியத். அதை நமக்கு வந்து சில உதாரணங்களோடு நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க பாருங்களேன். அதாவது தௌஹீது ருபூபியங்கிறதுக்கு சில குர்ஆன் வசனமே நமக்கு ஆதாரமாக கொடுக்கிறாங்க. 7வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், 1வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், அதே போல 43வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படி சொன்னா தௌஹீது ருபூபிய்யாவிற்கான ஆதாரங்கள். ஓகேவா? இது என்ன சொல்லப்படுது அப்படி சொன்னா இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படி சொன்னா அலா லகுல் ஹல்க் வல் அம்ர் தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். இதுல சொல்லும் பொழுது படைப்பாளன் அவனே அப்படிங்கிறாங்க. ருபூபியத்துல ஒரு விஷயம் என்ன? படைப்பாளன் அவன்தான், படைப்பாளன் அவன்தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரப்புங்கிற வார்த்தைக்கும் ஹாலிக்ங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரப் அப்படி சொன்னா அனைத்து மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களுக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் அவன் தான் எஜமான். எஜமான் என்ன அர்த்தம்? எல்லாமே அவன் தான். சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு இந்த சில இடங்கள்ல வந்து அரபு நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எஜமான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வழக்கத்தை நம்ம பாக்குறோம். எங்க எஜமான், நம்ம நம்ம நாட்டிலேயே பல இடங்கள்ல எஜமான் நினைச்சுவாங்க, சில இடங்கள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது எஜமான் சொன்னா இது அல்லாஹ்வுக்கு நிகரான வார்த்தையோட வரும்போது வராது, அந்த மாதிரி அர்த்தத்துல வராது. ஓகேவா? ஆனால் இங்க என்ன அர்த்தம் அப்படி சொன்னா அனைத்தும் மனிதனுடைய அனைத்து விஷயத்துக்கும் எஜமான் அவன் தான், ரப்பு அவன் தான். அந்த ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுத்து அவங்க கொடுக்குறாங்க ருபூபியத், தௌஹீது ருபூபிய்யா.
அப்ப ருபூபியா விஷயத்தில் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். அந்த ருபூபியான்னு என்ன? ருபூபியா என்ன? அதுல ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. முதல்ல படைத்தல் விஷயத்தில் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். முதல்ல படைத்தல் விஷயத்தில், படைப்பு சார்ந்த விஷயத்துல அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். படைப்பு அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. படைத்தல்ங்கிற ஆற்றல் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அவனை தவிர வேற யாரும் படைப்பாளன் கிடையாது. இதை முதல்ல நம்பணும். இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அலா லகுல் ஹல்க், அலா அறிந்து கொள்ளுங்கள், லகு அவனுக்கே ஹல்க், படைப்பு அவனுக்கே சொந்தம் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. படைப்பு என்னது? அவனுக்கே சொந்தம் அப்படிங்கிறான். இந்த வசனத்துல இன்னொரு ருபூபியத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வல் அம்ர், கட்டளை. பாத்தீங்களா? வல் அம்ர், கட்டளை அவனுக்கே சொந்தங்கிறான். அப்போ இங்க 2 ருபூபியத் அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. ருபூபியத் என்பது நல்ல விளங்கிக்கோ. ருபூபியத் என்பது அதுக்குள்ள பல பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதுல ஒன்று கல்க், படைப்பு அவனுக்கே சொந்தம். வல் அம்ர், கட்டளை அவனுக்கே சொந்தம் அப்படிங்கிறான். படைப்பு யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம். அதே மாதிரி கட்டளை யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தானே சொந்தம். இன்னைக்கு படைப்பாளர் விஷயத்துல மக்கள் ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? முஸ்லிம்களை தவிர படைப்பாளர் விஷயத்துல யாராவது மக்கள்கிட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு சிலர்கிட்ட கேட்டா இறைவன் ஒருவன் தான்பாங்க. இன்னொரு சிலர்கிட்ட கேட்டா படைத்தல், காத்தல், ரட்சித்தல், இப்படி 3 முக்கடவுளை கொண்டு வரான். இன்னொருத்தன் சொல்லுவான் 30 ஏதோ சொல்லுவான்ல, 30 300 கோடி ஏதோ சொல்லுவான். அவன் வரிசையா அடுக்கி வச்சிருப்பான். 900 சொச்சம் சிலைகள் வடிவமைச்சு அதுக்கு நினைச்சிருப்பான். அதுக்கு ஒரு ஒரு பண்பு கொடுத்து வச்சிருப்பான். இது இதுக்கு, இது இதுக்கு, இது இதுக்கு, இது இதுக்குன்னு சொல்லி நினைச்சுவான். இப்படி வகைப்படுத்தி வச்சிருப்பான். இதுவா? இது கிடையாது. அப்போ இஸ்லாம் சொல்லுகிற விஷயத்துல முதலாவது படைத்தல்ங்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. படைத்தல் விஷயத்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம்கள் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்லிம் அல்லாத ஒரு சில சாரார்கள் இதை நினைச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு தனியா நடத்தியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? இறைவன் ஒருவன் தான். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. மாஷா அல்லாஹ். அதெல்லாம் ரொம்ப யூ லைஃப்ல எதுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொன்னா, இதெல்லாம் உண்மையிலே நீங்க திரும்ப திரும்ப அதை படிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே உங்களுக்கு இறைவன் மேல ஆட்டோமேட்டிக்கலானவே ஒரு நெருக்கம் வரும். நீங்க இத வெறுமனே ஒரு பாடத்துக்காக நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஏதோ நான் நடத்துறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க பார்த்து நினைச்சு வராது. இவர் நடத்துறாரு, சும்மா கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு பாடத்துக்காக மட்டும் அதை நீங்கள் படித்தால், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அன்போ, நேசமோ, நெருக்கமோ ஏற்படாது. உண்மையிலேயே அதை நீங்க உளப்பூர்வமா உணர்ந்து படிக்கும் பொழுதுதான், நீங்க வழிபாடு செயலாற்றாலும் கூட, உங்களுக்கு இறைவன் அதான் சொல்றானே, உங்களுக்கு இறைவன் மீது அன்பு ஏற்படலாட்டாலும் கூட, இறைவன் உங்கள என்ன செஞ்சிருவான்? இது பண்ணுவான். நீ உண்மையிலேயே இந்த மாரி உணர்ந்து படித்தால், உணர்ந்து அல்லாஹ் இவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரனா? இவ்வளவு நாள் இது தெரியாம இருக்கிறோமே! இதைப் பற்றி நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கிறதே! இத்தனை கோடி மக்கள், இத்தனை பில்லியன் மக்கள், இத்தனை மில்லியன் மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்களே! நான் இப்படியே ஒரு அசால்ட்டா இருந்துட்டேனே! படிக்கும்போது அந்த எண்ணம் வரும். இல்லன்னா வராது. இப்படி இப்படி உணர்ந்து படிக்கும்போது அந்த எண்ணம் வரும். உணராமல் சும்மா ஒரு பாடத்துக்காக வேண்டி சொல்றாங்கல்ல, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பாடத்துக்காக வேண்டி நீங்க படிச்சீங்கன்னா, இதனுடைய உண்மைத்தன்மை உங்களால என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்கிற முடியாது. அப்போ இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஒரு சாரார்கள் நம்புறாங்க. சாரார்கள் சொன்னா சாதாரண 1, 2 மக்கள் கிடையாது. பல பில்லியன் கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்றாங்க? நம்புறாங்க. படித்தவர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் என்ன செய்றாங்க? நம்புறாங்கிறத நான் படித்திருக்கோம். அப்போ படைத்தல்ங்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்ப படைத்தல் விஷயத்தில் அல்லாஹ் உறுதிப்படுத்த வேண்டும். அதான் தௌஹீதுர் ருபூபிய்யா. கட்டளை. கட்டளால இங்க அந்த வசனங்க வந்து அந்த வசனத்தில் இந்த வார்த்தை இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்ததுனால, கட்டளை அவனுக்கே சொந்தம். கட்டளை பிறப்பிப்பதில் அவனுக்கு மட்டுமே சொந்தம். சொல்றோம்ல, அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ, அது அவனுக்கு மட்டுமே சொந்தம். அதை மாற்றி அமைப்பதற்கோ, அதற்கு மாறு கட்டளை பிறப்பிப்பதற்கோ, வேறு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அவனுக்கு மட்டுமே சொந்தம். அந்த விஷயத்துல அவனை நீங்க என்னச்சு ஒருமைப்படுத்த வேண்டும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். இங்கதான் ரப்புல் ஆலமீன்ட்டான்லாம். அகிலத்தினுடைய ரப்பு அவன்தான். எப்படி? அகிலத்தினுடைய
அதிபதி, அகிலத்தினுடைய ரப்பு அவன் தான். அனைத்திற்கும் அவன் தான் சொந்தம். இந்த உலகத்துல எல்லாற்றுக்கும் அவன் தான் யாரு? அதிபதி. அவன் தான் அரசன். அவன் தான் யாரு? அதிபதி. எல்லாம் சொல்லிட்டான்ல. அப்ப இதுலயே இந்த வசனத்தை வந்துருச்சு. படைத்தல், கட்டளை பிறப்பித்தல். கட்டளை இது 2 விஷயத்திலும் அவனுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பண்பை இதை நாம் பார்க்கிறோம். இது போக இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் தஆலா இந்த ருபூபியத்திற்கு பல ஆதாரமாக சில வசனங்களை கொண்டு வர்றாங்க. நாம் படிக்கக்கூடிய முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதலாவது அத்தியாயத்துடைய முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இதுவும் அனைத்து அல்ஹம்துலில்லாஹி புகழ் அனைத்து அவனுக்கே சொந்தம். யாதுக்காண்டி புகழ் அனைத்தும் அவன் தான் ரப்புல் ஆலமீன். உலகத்தினுடைய அனைத்துக்கும் ஆட்சி அதிகாரம், அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அப்படிப்பட்ட அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இதுலயும் ரப்புங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. அப்ப இந்த ருபூபியத்துங்கிறது படைத்தல், காத்தல். அது போல இன்னும் சில வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது படிக்கிறோம். குர்ஆனுடைய சூரத்துல் ஆராஃபுடைய 54வது வசனம். அதுல கூடுதலாகவும் சில வசனங்கள் என்ன செய்து வருகிறது. இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்ல் ஃபி சித்தத்தி அய்யாம் சும்ம ஸ்தவா அல் அர்ஷ் யுகிஷில் லைல வன் நஹார். அல்லாஹ் தஆலா இங்க சொல்லும் பொழுது இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்ல் அல்லாஹ் சொல்லிட்டான். படைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறான் பாருங்க. எப்படி படைப்பவனுக்கு தான் சொந்தம்ப்பா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு விளக்கமும் கொடுக்கறான். ஹலக ஸமாவாதி வல் அர்ல். இதுல பாருங்களேன், ஒரு சிறு பிள்ளைக்கு பாடம் நடத்துவது போல அல்லாஹ் தஆலா நமக்கு பாடம் நடத்துறான். படைத்தலுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் அவன் தான் படைத்திருக்கிறான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா அதுல வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான் அப்படிங்கிறான். படிச்சா பாருங்க. நிச்சயமாக உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து பின்பு சும்மஸ்தவா அல்ல அரிஷ் அப்படிங்கிறான். அரிஷின் மீது அவன் என்ன செஞ்சிட்டான்? பின்பு அரிஷின் அவன் நினைச்சிட்டான் இஸ்தவா உயர்ந்து விட்டான். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தெளிவா, இலகுவா, நமக்கு எவ்வளவு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம் இல்லாம இலகுவா பாடம் நடத்தி கொடுக்குறான் பாருங்க. இதை விட தெளிவா நடத்த முடியுமா? ஆனா இன்னைக்கு இவ்வளவு தெளிவா பாடங்களை மக்களுக்கு நடத்தியும் கூட படைப்பு விஷயத்துல இன்னைக்கு மக்கள் கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. வெறுமனே பாடத்தை மட்டும் படிக்க முடியாது. பாடத்தோடு சேர்ந்து படிப்பனையும் படிக்க வந்திருக்காரு. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தியும் கூட, ஆனா இன்னைக்கு மக்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இந்த விஷயத்துல படைப்பு விஷயத்துல இணை வைக்கிறாங்க. சொல்றோமா இல்லையா? நீ படைக்கிறது அவனுடைய கையில தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? யஹபு லிமன் யஷாஉ இனாஸ் வ யஹபு லிமன் யஷாஉ துக்குர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தை கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். தன் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறான், தன் நாடியவர்களுக்கு இல்லாமலும் ஆக்கி விடுகிறான். இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிற அல்லாஹ் படைப்பு அவன் தானே கொடுக்கிறான். அப்ப இன்னைக்கு பாருங்களேன், இந்த விஷயத்துல கூட நிறைய பேர் மக்கள் நம்ம முஸ்லீம், நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்று மத நண்பர்கள், மாற்று மத மக்களை சொல்ல வரல, முஸ்லீம் மக்கள் இன்னைக்கு போய் நினைச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு இந்த படைத்தல் விஷயத்துல நினைச்சிருக்கிறாங்க ஷிர்க் வச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு தெளிவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்ன பிறகு கூட இன்னைக்கு மக்கள் வழிபடுறாங்க. அதான் விஷயம். அதனாலதான் இவ்வளவு தெளிவாக நமக்கு விளங்குபடுத்துவதற்காக வேண்டி இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வருது பாருங்களேன். குர்ஆனுடைய சூரத்துல் ஸுஹ்ருஃப்ல வரக்கூடிய வசனம் 43வது அத்தியாயம் 99வது வசனம். இந்த 43வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனம். இந்த வசனத்துல பாருங்களேன், நம்ம இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், நபி அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி அந்த மக்கள் ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அல்லாத வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அல்லாத கிட்ட போய் என்ன செஞ்சாங்க? தேவைகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. படைத்தல், காத்தல், நிர்வாகித்தல் போன்ற விஷயத்துல போய் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அல்லாத விட்டு போய் முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? சொல்லுங்க. அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது அல்லாஹ் தஆலா வசனம் சொல்றான் பாருங்களேன். உலஇன் சஅல்துஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல லியகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். நபியே, இந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க. உலஇன் சஅல்துஹும், அந்த மக்கள்கிட்ட நீ கேளுங்க. மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்தது யாருன்னு கேளுங்க.
இந்த எக்கூல் உன்ன அவங்க சொல்லுவாங்க, கலக்க உன்ன யாரு தெரியுமா? அசீசுல் அலீம், கண்ணியமிக்க, மகத்துவமிக்க, எப்படி சொல்ல போறாங்க? கண்ணியமிக்க, மகத்துவமிக்க, அறிந்த எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாகிய அவன்தான், அந்த அல்லாஹ் தான் இந்த வானத்தையும் பூமியை படைத்தான்னு சொன்னாங்க. இன்னொரு வசனம் வருது பாருங்க, அதே சூரத்துல் முஃமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்து அல்லாஹ் தஆலா வசனத்துல சொல்லி காட்டுறான். 23 அத்தியாயத்தினுடைய 86, 86ல இருந்து 89 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இங்கேயும் அதே யாரை பத்தியே சொல்றான், அந்த மக்கத்து காபிர்கள்ட்ட போய் கேட்க சொல்றான். ஆனா அந்த மக்கள்கிட்ட படைத்தல் விஷயத்துல வந்து மாறுதல் இல்ல, படைத்தல் விஷயத்துல மாறுபடல. படைத்தவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொன்னாங்க. ஆனா எந்த விஷயத்துல மாறுபட்டாங்கன்னு சொன்னா, வணக்கம் சார்ந்த விஷயத்துல மாறுபட்டாங்க, தேவைகள் சார்ந்த விஷயத்துல மாறுபட்டாங்க, இறைவனிடத்துல முறையிடுதல் சார்ந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க? மாறுபட்டாங்க. கட்டளை பிறப்பிக்கிற விஷயத்துல மாறுபட்டாங்க, நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல மாறுபட்டாங்க, பயம் சார்ந்த விஷயத்துல மாறுபட்டாங்க. ஆனா படைத்தலுங்கிற விஷயத்துல மட்டும் என்ன செய்யல? மாறு செய்யல. அல்லாஹ் தான் வானத்தை என்ன பூமி என்ன செஞ்சான்? படைச்சான்னு சொன்னாங்க. பாருங்களேன். அல்லாஹ் கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அப்பா, அனைத்தையும் அறிந்தவனாகிய, அனைத்தையும் மிகைத்தவனாகிய அல்லாஹ் தான் இந்த வானங்களையும் பூமியும் படைத்தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட கூட அல்லாஹ்ங்கிறது, ஏன்னா அது இப்ராஹிம் நபி காட்டியிருந்த வழியில வந்த மக்கள் அவங்க. அந்த மக்கள் யாருடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்ததுனால, அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரச்சாரம், அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த வழித்தோன்றல், இப்ராஹிம் நபியுடைய அந்த சிந்தனை அந்த மக்களிடம் கொஞ்சம் இருந்ததுனாலதான் அந்த மக்கள் இப்படியானது என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மக்களே பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களே நீங்க பாத்தீங்க சொன்னா, நல்லா பாருங்களேன். பள்ளிவாசலுக்கு போவாங்க, தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, இஸ்லாத்துடைய என்ன அமல்லாம் இருக்கு எல்லாம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு அசால்ட்டா அடிச்சிருவாங்க, இணை வச்சிருவாங்க. அப்ப என்ன விஷயம்? தௌஹீது ருபூபிய்யாவை இன்னைக்கு நம்மள்ள மக்கள், பெரும்பான்மை மக்கள் என்ன செய்யல? சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு அதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அல்லவா? அல்லாஹ் தஆலா அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அவனை சரியான ஒரு நம்பிக்கை கொள்வதற்கும் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான் இல்லையா? அப்ப நாம் சரியான முறையில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். ருபூபியத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். ருபூபியத்தில் என்ன? அதுக்குள்ள படைத்தல் விஷயத்துல அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். அதேபோல் நிர்வாகம் சார்ந்த விஷயத்துல மனிதர்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த அம்சம், அந்த பண்பு அவனுக்கு மட்டுமே சொந்தம். அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். அதே போல உணவளித்தல்ங்கிற விஷயத்தில் அல்லாஹ் ஒருமைப்படுத்த வேண்டும். பொறுப்பு சாட்டுதல், இது போன்ற விஷயத்தை அல்லாஹ் நம்ம ஒருமைப்படுத்த வேண்டும். இதுக்குத்தான் தௌஹீது ருபூபிய்யா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து வரக்கூடிய தௌஹீதுல் உலூஹிய்யாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வகுப்புல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தௌஹீது ருபூபிய்யா பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல தௌஹீது உலூஹிய்யானா என்ன?